ஒரு இளைஞன் வந்து ஒரு பெரியவர், அவர் வீடு வந்து அவர் குடியிருக்காரு, மேல வந்து மாடி வந்து காலியா இருக்கு. அந்த இளைஞனுக்கு அவர் வாடகைக்கு விட்டுருக்காரு. விட்டப்ப அந்த பையனும் வந்து அமைதியா இருக்கிற இடம் தெரியாம வந்து இருந்து மாத கணக்கில் அவன் அங்க தங்கி இருந்துட்டு இருக்கான். போறப்ப வந்து தெரியும், வர்றப்ப தெரியும், மற்றபடி ஒண்ணுமே தெரியாது. பெரியவருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா அந்த பையன்கிட்ட கூடிய ஒரு சின்ன பழக்கம் என்னன்னாக்கா, வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அவர் ஒரு 2 ஷூ போட்டுட்டு தான் வெளியே போயிட்டு வருவாரு. வந்தவொடனே என்ன பண்ணுவாருனாக்கா, அந்த ஷூவை கலட்டுறப்ப முதல் ஷூவை கலட்டி அப்படியே உதறுவாரு, அப்படியே கதவுல டம்முன்னு அடிக்கும். அப்புறம் இன்னொரு ஷூவை கலட்டி அதை உதறுவாரு, அப்படியே அது வந்து அந்த கதவுல போய் அடிக்கும். அப்ப 2 தடவை சத்தம் வரும். உடனே வீட்டுக்காரருக்கு தெரியும், கீழே இருக்கிறவருக்கு, சரி இந்த பையன் வந்துதான் ஷூவை கழட்டிட்டான் போது. முதல்ல அவர் கவனிக்கல. டம் டம்னு 2 தடவை சத்தம் வர்றதை பார்த்தோம். நாளடைவுல இந்த பையன் உள்ள நுழைகிறப்ப ஒரு மனசு வந்து ரெடி ஆயிடும். எப்படா வந்து அந்த ஷூவை வந்து அவன் கலட்ட போறான், அந்த 2 கலட்டவனு சத்தம் கேட்டவனு சரி அவன் வந்துட்டான், வீட்டுக்குள்ள வந்துட்டான்னு நினைச்சிட்டே இருக்காரு. இது வந்து அவருக்கு பழக்கம் ஆயிடுச்சு. இதனால என்ன ஆச்சுனாக்கா, அவர் வந்து ஒரு நாள் அந்த பையனை பார்க்கறது சொல்றாரு, தம்பி நீ நல்ல பையனா இருக்க, அமைதியா இருக்க, எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை. ஆனா உண்டக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னாக்கா, ஷூவை வந்து கலட்டி 2 ஷூவையும் மெதுவா வைக்காம நீ 2ஐயும் கலட்டி அப்படியே உதறி எரிகிறப்ப கதவுல பட்டு டம் டம்னு அடிக்கிறது எனக்கு கொஞ்சம் தொந்தரவா இருக்கு. அதனால இனிமேல் வந்து ஷூவை கொஞ்சம் கலட்டி மெதுவா வச்சிரு அப்படின்னு சொல்றாரு. சரின்னு இந்த பையன் வந்து வழக்கம் போல வெளியே இருந்து வர்றான். திருப்பி ரூமுக்குள்ள போறப்ப அந்த பழக்கத்துக்கு ஒரு ஷூவை டம்னு கலட்டிடுவான். உடனே பெரியவர் சொன்னது ஞாபகம் வரும். என்ன பண்ணுவோம்னா, அடுத்த ஷூவை மெதுவா கலட்டி வச்சிருவான். இப்ப கீழே இருக்கிறவருக்கு என்னடா ஒரு சத்தம் தானே வந்துச்சு, இந்த இன்னொரு சத்தத்தை காணாமேன்ட்டு அவருக்கு அவரோட பழக்கம் என்னது, இவன் 2 தடவை சத்தம் கேட்டு பழக்கமா இருக்கிறதுனால அந்த 2 தடவை அந்த ஷூ சத்தம் வரலன்னு சொல்லிட்டு அவரு மேல வந்து கேட்கிறாரு அவன். அப்ப இவனோட பழக்கம் என்னது, 2 ஷூவையும் போட்டதை வந்து திடீர்னு ஞாபகம் வந்து உன்னை கண்ட்ரோல் பண்றப்ப, இன்னொன்னு மெல்ல எடுத்து வைக்கிறப்ப அவர் வந்து ஏன் சத்தமே வரலையே அப்படின்ற மாதிரி அவருடைய பழக்கம். சோ இந்த பழக்கங்கள் பாத்தீங்கன்னாக்கா செயல்படுறவங்களுக்கும் சரி, அந்த செயல்களை பார்த்தவங்களுக்கும் சரி, மனதுக்குள்ள வந்து ஒரு பதிவை ஏற்படுத்துது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பழக்கங்கள் அப்படின்றதுக்கு வந்து இது ஒரு தடை தான். சோ அந்த விதத்துல இது இப்ப வந்து ஒருத்தர் வந்து ஒரு பசுமாடு வாங்கி வளர்க்குறாரு வீட்டுல. அது கண்ணு போடுது. அந்த கண்ணுக்குட்டி பாத்தீங்கன்னாக்கா பிறவியிலேயே வந்து அதுக்கு கால் வந்து சரியில்லாம இருக்கும். அதனால அந்த கால் வந்து அது 4 காலில் நடந்து போய் தன்னோட தாய் பசுவை பார்த்து பால் குடிக்கிறதுக்கோ மற்ற நடக்கிறதுக்கோ அதுக்கு முடியாது. அதனால அதை பராமரிக்கக்கூடிய அவர் என்ன பண்ணுவாருனாக்கா, ஒவ்வொரு தடவையும் வந்து அந்த கண்ணுக்குட்டியை வந்து அந்த பசுமாடிகிட்ட தூக்கிட்டு போவார். இப்படி தூக்கிட்டு போய் பால் குடிக்க வைக்கிறது, மற்றபடி அதுக்கான தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்றது, இதுக்கெல்லாம் வந்து ஒரு குழந்தைய மாதிரி அந்த கண்ணுக்குட்டியை வந்து அவர் தூக்கி தான் அவர் வந்து அந்த வேலையை செய்யறாரு. இப்படி செய்யறப்ப அதுவும் வளர்ந்துட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ் வர்றப்ப அது பெரிய கண்ணுக்குட்டி ஆயிருது. ஆனா அவர் வந்து அதனுடைய வளர்ச்சி அவருக்கு தெரியல. ஆனா அவர் அறியாம தூக்கிட்டே தான் இருக்காரு. அவருக்கு ஒரு சிரமமா தெரியல. ஒரு நாள் ஒரு பக்கத்து ஊர்ல வந்து சும்மா வந்து ஒரு இதுக்காக கிராமத்துக்கு போகக்கூடிய நேரத்துல அந்த ஊர்ல வந்து இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் இந்த இளந்தாரி கல்லுன்னு சொல்லுவாங்க, இளந்தாரி கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னாக்கா, அந்த கல்லை தூக்குனாக்கா ஒரு குறிப்பிட்ட வயது உடையவருக்கு வந்து அவருக்கு மன வலிமை உடல் வலிமை எல்லாம் இருக்கா அப்படின்றதுக்காக சும்மா அந்த காலங்கள்ல ஒரு மரபாக என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, ஒரு பெரிய கல்லை சினிமால கூட பார்த்துருப்போம், அந்த மாதிரி அந்த கல்லை தூக்கிட்டாரு இவர் வந்து ஒரு அப்படின்னு சொல்லிதான் அது ஒரு தகுதியா சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து நிறைய பேர் அந்த கல்லை தூக்கி பார்ப்பாங்க, நிறைய பேர் தூக்க முடியாது. இவர் சும்மா கையிலேயே கட்டிட்டு பார்த்துட்டே இருப்பாரு. பாக்குறப்ப இவருக்கு வந்து அந்த கல்லை தூக்குறதுன்றது பாக்குறப்ப ரொம்ப சாதாரணமா தெரியும். சும்மா அப்படி கையை கட்டிட்டு இருந்தவர் டக்குன்னு வந்து அந்த கல்லை தூக்கிடுவாரு. தூக்கணும்னு எல்லாரும் கேட்பாங்க, எப்படி நீங்க வந்து எந்த ஒரு பயிற்சியே இல்லாம டக்குன்னு வந்து அந்த கல்லை நீங்க எப்படி தூக்கிட்டீங்களே அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்லுவாரு, நான் சின்ன வயசுல இருந்து இந்த கண்ணுக்குட்டியை வந்து நான் அப்படியே வந்து தூக்கி வளர்க்குறப்ப அது குறிப்பிட்ட அளவுக்கு மேல போய் அதனுடைய எடை கூடுனாலும் சரி, அதனுடைய வளர்ச்சி இருந்தா கூட நான் வந்து அதை வந்து ஒரு என்னுடைய ஒரு குழந்தை மாதிரி அதை நான் பாக்குறப்ப அந்த அன்புனால எனக்கு வந்து அதனுடைய சுமை தெரியவே இல்லை. அந்த ஒரு நினைவோட அந்த அனுபவம் அந்த ஒரு ஹேபிட் எனக்குள்ள இருந்ததுனால இந்த கல்லை பாக்குறப்ப எனக்கு அது வந்து சாதாரணமா தெரிஞ்சது. அந்த மனப்பழக்கத்தினாலதான் இந்த கல்லை வந்து என்னால சுலபமாக தூக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த இவருடைய பழக்கம் என்பது அவருக்கு வந்து தனக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றலை உணர்றதுக்கும் வச்சது. ஒரு கல்லை வந்து சாதாரணமா பார்க்கக்கூடிய பார்வைக்கு காரணம் என்னன்னா, அவருக்குள்ள இருந்து அந்த அனுபவம் வந்து ஒரு பழக்கமானது காரணம். அதனால பழக்கம் என்பது பாத்தீங்கன்னாக்கா தன்னளவிலேயே பழக்கம் என்பது இது வந்து சிறுசு, இது வந்து பிரயோஜனமா இருக்கும் பிரயோஜனமா இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி கிடையாது. அந்தந்த நேரங்கள்ல அந்தந்த பழக்கங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு சமூகத்துல ஏற்றுக்கொண்ட விஷயங்களா இருந்தாக்கா அந்த பழக்கம் சரியான பழக்கம் தான். ஆனா அது காலத்தை தாண்டி அது எந்த நோக்கத்துக்காக பயன்படுத்தணுமோ அந்த பயன்பாடு மாறுறப்ப அந்த பழக்கமும் மாறணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சாதாரண சைக்காலஜிஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு பழக்கம் வந்து வர்றதுக்கு ஒரு 16 நாளைக்கு மேல ஆகும், அதை ஸ்திரப்படுத்துறதுக்கு இத்தனை மாசம் ஆகும், இப்படியா ஒரு கணக்கு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுடைய மனதை பொறுத்து உளப்பாங்க பொறுத்து அவங்க வந்து தங்களுடைய அந்த பழக்கங்களை மனப்பழக்கங்களை வந்து கையால தெரியணும்.
ஏன்னா அந்த இல்லாட்டி இந்த பழக்கம் வந்து நம்மள வந்து மாத்திரும். ஹேபிட் டைஸ் ஹார்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து பழக்கம் மாறுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் அந்த பழக்கத்தை வந்து நம்ம வந்து மனதளவுல இதெல்லாம் ஒரு கருவி தான் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம பழகிக்கிட்டோம்னாக்கா எந்த ஒரு பழக்கமுமே நமக்கு வந்து ஒரு சுதந்திரத்தை கொடுக்கும். நமக்கு தேவையான மாதிரி பழக்கங்களை மாற்றிக்கலாம்.